ஹலோ ஹாய். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கட்லெட் தான் செய்ய போகிறோம். சோயா சங்க்ஸை ஹாட் வாட்டரில் போட்டு புளிஞ்சு எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதை ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகத்தூள், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு கொஞ்சமாக லெமன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. சோயா கட்லெட்டை பிரெட் க்ரம்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா நான் செய்கிற மாதிரி கூட பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். எல்லாமே கட்லெட் ஷேப்பு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் உடையாமல் வரும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நான்ஸ்டிக் கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க. கட்லெட் பீஸை ஒன்றா கடாய் மேலே வச்சுக்கோங்க. 1 சைடு வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி போடணும், இல்லைனா கொஞ்சம் பிரேக் ஆகும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கட்லெட் ரெடி. பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் தான் டேஸ்டியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காமல். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். மேலே லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்